மணி இப்போ கரெக்டாக 3 மணி ஆகுதுப்பா. சரியான வெயில் அடிச்சிருந்தது. என்னன்னு தெரில, மழை வந்து கிளைமேட்டு மாறி ஒரே மணலாக ஒரே பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரே சைட்டில் வண்டியே ஓட்ட முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக கலந்து வர. இவன் ஒரு பாகிஸ்தான் பூல். இவனுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவான். இவனை சூத்த அடிப்பேன். இவனை தாங்க அத்து சொன்னோம். இவன் உட்காந்து ஏதாவது சொல்லணும் இருப்பான். இந்த மாதிரி நாங்கள் பாளையத்துலேருந்து தாண்டி போகிறோம், வண்டி ஓட்டுன்னு போகிறோம். ஃபுல்லாக ஒரே மழையும் பெய்யலப்பா, வெயில் அதிகமாக இல்லை, மணல் மட்டும் அலையாக அடிக்கிறாப்பில்ல. இந்த மாதிரி ஒன்றுமே பண்ண முடியல. என்னதான் இருந்தாலும் என் நண்பங்க ஃப்ரெண்டு அதான் ஜன்னத்துக்குள்ளா மியா அதான் சூப்பா தான். சாதிக்கிறீங்க. அவருக்கு இப்போ 3 வருஷம் முந்தி அவர் இப்போ கல்யாணத்துக்கு போகிறாப்பில்ல ஊருக்கு. அவர் ஊருக்கு போனார்னா மஜாவாயிடுவாப்பில்ல. அவருக்கு பின்னால் வேலைனா தண்ணி பூச்சின்னு வந்து நம்ம வண்டியில் மாட்டிக்கினாப்பில்ல. இதுதான்ப்பா இருக்குது சவுதியே. கோளாறாக இருக்குது, சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. பரவாயில்லப்பா, நம்ம வந்து ஒரு 8 மாதம் ஆனதுனால நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. புதுசாக வரவங்கலாம் சரியான டைட்டாக இருக்கும். மரம்லாம் எப்படி காற்றுல ஆடுதுன்னு பாரு. ஒன்றுமே பண்ண முடியல. கண்ணுலாம் ஒரே தூசி அடிக்குதுப்பா. வண்டியை நிறுத்திட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு போகலான்டான்றேன். ஏன்னா சொல்கிறேன், இல்லை ப்ரோ அங்கே ஒரே பெருகணும், எல்லாம் வேலை இருக்குது. நம்மகிட்ட பேச்சு அடிக்கிறாப்புல. சரி நம்மளும் என்னடா பண்ணுறது, வாடா போகலாம். பாருங்க மரம் பாருங்க, காற்றுல வாதாடுது மரம். அப்படி ஒரு காற்று அடிக்குது பாளையவனத்தில். ஒரே கல் மணலுமா ஒரே பரன்னு பறகுறாப்புல. இன்னும் அடுத்து இந்த இரும்புங்க தான் காலியாகி போகல. இது எல்லாமே போயிட்டு இருக்குது. ஒரே இதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஸ்பீடு 20 போனாலும் வண்டி காற்றுலேயே இழுத்துன்னு போகுதுப்பா. இதான்ப்பா இந்த மாதம் அப்டேட்டு. ஒரே காற்றுலேயே தள்ளுறா போல, தலை வாதாடுறா போல. படா என்ன இறக்கி விடுவீங்க, எனக்கே போர் அடிக்குதுடா அப்படின்ற மாதிரி வண்டியில் உட்காந்துக்கிறான். சரியான காற்றுப்பா, கண்ணே தெரிலப்பா. அவ்வளோ ஒரு வாங்குதுப்பா. நார்மலாக இந்நேரம் வெயில் மண்டையை பொழகணும். மணி 3 மணிக்கு இப்படி இருக்கிறனால நம்மளால ஒன்றுமே பண்ண முடியலப்பா. வெளியே திறந்து காட்டுப்பா. டோரை திறந்துட்டா மூட முடியலப்பா. ரொம்ப பிரச்சனைப்பா. டோரை திறந்துட்டா ஒன்றுமே மூட முடியல. 10,000 வரையும் புளிப்பில் உட்காந்துக்கிறான். ஓ ஜன்னதா इधर सूट यार, इधर से जा, इधर किधर, इसका बोलो यार, मेरा को बोलो किधर. आए वाह आधा बटन मियाँ அண்ணே தெரிலப்பா. சைட்டில் பாலைவனம் தான்ப்பா. கோளாறாக இருக்குது.
நினைக்கிறேன். காற்றுக்கு அதுக்கு தகரகரெல்லாம் தெரிச்சிடும் போலையே. ஏப்ரல் 30 மழைப்பா சவுதியில். ஃபுல்லாக நஞ்சின்னு தான் போகிற மாதிரி இது. மணி கரெக்டாக சாயந்தரம் 5 மணி. ஃபுல்லாக மழைப்பா. இதான் நம்ம பிள்ளைங்க. நம்ம புள்ள விமல் ஆய் போடும். இவா கரண் நம்ம புள்ள. ஃபுல்லாக வண்டியை தூக்கி வச்சுன்னு ஒரே மழைப்பா. என்ன பண்ணுறது தெரியல. இந்த நேரம் பார்த்து நம்ம வண்டியில் எவனோ கண்ணாடி இறக்கி ஒட்டுக்கிறானோ. சவுதியில் மழை வெயில் இதெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி வராதுப்பா. அதே வந்தால் உண்டு. நல்லது தான். மழை பெஞ்சதுன்னா மிஷின் ஆன் பண்ண மாட்டானோ. ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் அமுத்தி போட்டு வைப்பானோ. நம்மளும் அப்படியே ஜாலியாக உக்காந்து இருக்க வேண்டியதான். பிரச்சனை இல்லை. நாய்கள் அதிகமாகிடுச்சுப்பா நம்ம கம்பெனியில். சுற்றி பார்த்தா ஒரு 10-20 நாய் சேர்ந்துச்சுப்பா. எல்லாம் சூப்பராக சுற்றின்னு இருக்கிறான் மலைக்கு. அதுவும் சவுதி சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஒர்க்கு தான்ப்பா. அப்போ உண்டு வேலை. காலைல 4 மணிக்கு ஷிஃப்ட்டு முடியும். அதோடு போய் படுத்தேன்னா மதியானம் 3 மணிக்கு தான் எழுந்திரிப்பேன். 3 மணி ஏன்ட்டு 1 மணி நேரம் ஏதாவது சமைச்சி சூடாக சாப்பிட்டு 5 மணிக்கு சாயந்தரம் டியூட்டி வந்துட்டேன்னா சைட்டில் போனால் தான்ப்பா ஹாப்பினஸ்ஸு. சைட்டில் போயிட்டு நம்ம பாட்டுன்னு உக்காந்து ஏதாவது படம் இடம் பார்த்துக்கின்னு ஒரு நாளைக்கு கம்பல்சரி ஒரு 2 படம் பார்த்துருவோம்ப்பா. புது படம் ரூமில் ஒய்ஃபை இருக்குது, டவுன்லோட் பண்ணி ஏற்றிக்கின்னு ஜாலியாக உட்காந்து பார்த்துன்னு இருக்கோம்ப்பா. ஒரே கிளைமேட்டு மேகமே மூடிச்சுப்பா. இன்னும் மழை நல்லா கடுமையாக இருக்குது போல. மழை தூரின்னு தான் இருக்குது இன்னும். இப்போ நம்ம வண்டியில் ப்ரெஷரில் ஏர் டாப்பில் அடுத்து நம்ம மூவிங்கில் போகலாம். வண்டி பார்க்கறதுக்கிட்டி தான் இருக்கும். வண்டி இறங்கி உரையமாக இருக்கும். அவன் என்ன பண்ணுவான் கம்பெனிக்காரன், ஜல்லி மண் தானே ஏற்றணும். கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும் வண்டி உள்ளுக்குள்ளே. ரோட்டில் போகிற வண்டினா கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு நீட்டாக இருப்பாப்பில். ஏன்னா ரோட்லலாம் நீட்னஸ் இல்லைன்னா ஃபைன் போட்டுருவாங்க கம்பெனி மேலே. வாங்க நம்ம உள்ளே போயிட்டு நம்ம சைட்டை போகலாம். மழை கதைக்கு எப்படி இருக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு புல்டோசர் பூபதி இவர் வருவாப்பில் 1 மணி நேரம் கழிச்சு நம்மளுக்கு வேலையை கொடுக்க. மொத்தம் நாங்கள் 3 இந்தியன் வேலை செய்கிறோம் உள்ளே வண்டி ஓட்டுறதில்ல. நான், கரண், விமல். அதில் விமலுன்றவன் 1.5 வருஷம் முடிஞ்சு. நம்மளுக்கு 1 வருஷம் தொட போகுது. எனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான் 8 மாதம். இப்போதான்ப்பா கொஞ்சம் வெயில் வெளியே தெரியிறாப்பில். வெயில் லைட்டாக வராப்பில். ஆனால் நம்ம சைட்டை போய் பார்க்கலாம். ஒன்றா செம்மையாக இருக்கும் சைட்டை பார்க்கலாம். வீடியோ போட்டு 2-3 மாதம் ஆயிடுச்சு. நோம்புக்கு அப்புறம் போடவே இல்லை.
சரி ஒரு 2 மாதம் கழிச்சு நம்ம போடலாம். ரெகுலராக போட்டால் ஒன்றும் இருக்காது. அதான் கொஞ்சம் தள்ளி போடலான்னு. இதான்ப்பா நம்ம கஃபீல் ஓனரோட வீடு. அது ஓனர் வீடு, சைட்டு, பின்னாடி நம்ம வீடு எல்லாமே ஒரு சரௌண்டிங்லப்பா. என்ன ஒரு கடை தெரு இருந்தால் நல்லா இருந்திருக்கும். கண்ணெட்டுற அளவு கடை இல்லைப்பா. 5 கிலோமீட்ரு 8 கிலோமீட்ரு போகணும்ப்பா கடைக்கு சாமான் வாங்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போகிறேன்ட்டு நம்ம முதிட்ட சொன்னோன்னா ஏதாவது வண்டி போகிற வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாக்கட்டு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.